ஜெயபிரகாஷ் காந்தி சார் நம்மோட இணைஞ்சிருக்கிறார். இந்த நேரத்தில் ராஜா முகமது அப்படின்ற நேயர் நம்மோட நேரலையில் முதல் அழைப்பாளர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் ராஜா முகமது, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க ராஜா சார். என் பொண்ணு வந்து +2 எக்ஸாம் முடிச்சிருக்காங்க சார். ஓகே. 988 மார்க் எடுத்துருக்காங்க சார். கட் ஆஃப் 160 வருது. சரி. அப்போ வந்து ஹோம் சயின்ஸ் கிடைச்சிருக்கு சார். அது படிக்கலாமா வேணாமா சார்ட்ட கேட்கணும். முதல் கொஸ்டின். ஓகே, அதற்காகத்தான் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோட இணைந்திருக்கிறார். சொல்லுங்க சார். ரெண்டாவது கொஸ்டின் சார். சார் கேளுங்க. சார் பாராமெடிக்கல் துணை மருத்துவ படிப்பு இருக்குல்ல சார், அந்த அனஸ்தியா நிறைய படிப்புகள் இருக்கு. சொல்லுங்க. அந்த படிப்பு எப்படி சார் வாய்ப்பு இருக்கும்? இந்த கட் ஆஃப் மார்க் கிடைக்குமா சார்? ஓகே, ஹோம் சயின்ஸ் அவங்களுக்கு வந்து எடுக்கலாமாங்கிற டைலமா. அடுத்தது பாராமெடிக்கல் கோர்சஸ். இல்லை, ஹோம் சயின்ஸ் எடுக்கலாம் அன்லஸ் வந்து நம்ம வந்து அது வந்து அதில் வேலை வாய்ப்புங்கிறத விட நம்ம அதில் கட்டுட்டு அதில் ஏதாச்சும் நம்ம ஒரு சுய தொழில் அந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைன் வருது, இன்டீரியர் டிசைன், இந்த மாதிரி சின்ன கோர்சஸ். மற்றபடி வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு வேண்டிய என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஒரு ஜஸ்ட் ஷார்ட்டாக வந்து படிப்பாங்க ஒரு 3 இயர்ஸில். பட் இதில் வந்து அப்படின்னு பார்த்து மேல் படிப்பு இது மாதிரி படிச்சுட்டு கூட அவங்க டூ இட் MBA ஆல்சோ. பட் என்னுடைய சாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேராமெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். பட் பேராமெடிக்கலில் நீங்கள் கவனிக்கணும், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். பேராமெடிக்கலுக்கு தனி ஃபார்ம் கொடுப்பாங்க. பேராமெடிக்கலில் நிறைய கோர்சஸ் இருக்குது. கலந்தாய்வு மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா B.Pharm, ஃபிசியோதெரப்பி, ஆப்டோமெட்ரி, ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி, அதுக்கப்புறம் நர்சிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து ரேடியாலஜி ரிலேட்டட் கோர்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் வந்து எப்போவுமே வந்து நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து மார்க் வர கம்மி, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. தனியார் கல்லூரி கண்டிப்பாக கிடைக்கும். பட் தனியார் கல்லூரி கிடைக்கும் போது நீங்கள் மனசில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மருத்துவம் சார்ந்த கல்லூரியை எடுங்க. மருத்துவமனை சார்ந்த கல்லூரி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ 160க்கு வந்து பேராமெடிக்கலில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோர்சஸ் கிடைக்கும். பட் கல்லூரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. எந்த கல்லூரியில் ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரி இருக்கோ அது தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயமாக ஒரு ராஜா முகமதுக்கு கேட்ட 2 கேள்விகளுக்குமான பதில் கிடைத்திருக்கும். அடுத்தபடியாக சந்தோஷ் நம்மளோட நேரலையில் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சந்தோஷ், உங்களோட சந்தேகம் என்ன? சார், என்னோட இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 187.25. ஓகே. எனக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கிடைக்குமா? நீங்க என்ன கோட்டால வரீங்க? MBC கோட்டால வரணும். 187 இல்லை, 187ல் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா பண்ருட்டி, விழுப்புரம், இந்த மாதிரி அதுலேயும் கண்டிப்பாக கிடைக்கும். இது தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த பர்கூர், இந்த மாதிரி திருநெல்வேலி, இந்த மாதிரி சைடில் சில கோர்சஸ் உங்களுக்கு வந்து பீயிங் MBC உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸில் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நல்ல முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இணையதளத்தில் போட்டிருக்காங்க. உங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாருங்கள். இந்த கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் எல்லாமே அந்த கல்லூரியை வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் பாருங்கள். ஏன்னா இனிமேல் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் வந்து யாருக்கு வேலை கிடைக்கும்னா எந்த மாணவன் சிலபஸை தாண்டி படிக்கிறாங்களோ. ஒரு 5 விஷயம் நீங்கள் கவனிக்க வேணும். ஒன்று வந்து சிலபஸை தாண்டி சொல்லித்தரக்கூடிய கல்லூரியாக இருக்கணும். அடுத்தது வந்து அந்த கல்லூரியில் வந்து இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3வது ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கா. 4வது காம்படிஷன்ஸ், அதாவது கம்பெனி நடத்துகிற காம்படிஷனில் வந்து உங்களுக்கு வந்து அதில் ட்ரைனிங் கொடுப்பாங்களான்னு பாருங்கள். அடுத்தது அந்த கல்லூரியில் இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர் இருக்கா. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் மனதில் வைத்து தான் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு தயவுசெய்து எடுத்துடாதீங்க. ஒரு கல்லூரியை பார்த்து கூர்மையாக அண்டு ஆய்வு செய்து அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஆலோசித்து தான் ஒரு கல்லூரியை முடிவு எடுக்கணும். ஸோ அவசரப்பட்டு சும்மா கவர்மெண்ட் அப்படின்னு எடுக்க வேணாம். கவர்மெண்ட்லேயும் டாப் லெவல் இருக்குது, பாட்டம் லெவல் இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ்லேயும் டாப் லெவல் இருக்குது, பாட்டம் லெவல் இருக்குது. எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பண கஷ்டம். பட் இன்றைக்கி வந்து வங்கி கடன்கள் வந்து நிறைய கொடுக்குறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து பேங்க் லோன் கொடுக்கறது வாய்ப்பு. ஸோ கொஞ்சம் எல்லாம் ஆய்வு செய்து எடுங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து சிலபஸை தாண்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா வாய்ப்புகள் பல மடங்கு கூடும் வேலை வாய்ப்பில். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொறியியலை தேர்ந்தெடுக்கிறவங்க எதிலெல்லாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களும் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து கமர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கமர், உங்களோட சந்தேகம் என்ன? காந்தி சார் வணக்கம் சார். என்னுடைய பையன் வந்து கட் ஆஃப் வந்து 150 எடுத்திருக்காரு, 150 எடுத்திருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கட் ஆஃப் ரேஞ்சின வேரியேஷன் பார்க்கும்போது சார் எந்த காலேஜுமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த மெரிட் கவுன்சிலிங்கில் வந்து கிடைக்கக்கூடிய சான்ஸ் கம்மியாக இருக்குது. அதாவது
ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த காலேஜில் கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. அதனால வந்து நான் வந்து அந்த சரியில்லாத காலேஜை போய் சேர்க்கறதுக்கு யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மார்க் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறது முடியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். பையன் நான் வந்து படித்தேன்னா பிஇ மெக்கானிக் தான் படிப்பேன் பண்ணிருக்கான். ஆனால் அவன் கட் ஆஃப் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ண வரைக்கும் அவன் கட் ஆஃப் நல்ல காலேஜ் கிடைக்கல. இப்போ என்ன சார் பண்ணுறது? அப்பா ஒரு இந்த நிகழ்ச்சியில் ஒரு எலாபரேட்டான ஆனால் யதார்த்தமான ஒரு தந்தையோட கவலை, உண்மையான பாருங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாராட்டுதுங்க. ஏன்னா நீங்க வந்து இணையதளத்தில் பார்த்து உங்க பையனுக்கு கட் ஆஃபுக்கு நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க காலேஜஸ் எப்படி இருக்குன்னு. பட் என்ன அப்படின்னா இப்போ நீங்க சொன்னீங்க 150க்கு நல்ல காலேஜ், பட் சில காலேஜஸ் இருக்கு சார். அது வந்து எங்களுக்கு வந்து என்ன வருத்தம்னா எங்களால் ஓப்பனாக வந்து சில கல்லூரிகள் வந்து இங்கே ப்ரமோட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு சில கல்லூரிகள் இந்த மார்க்குக்கு நல்ல வேலை வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் சொல்லி தரக்கூடிய சில கல்லூரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு தெரியல, அதுதான் வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜை நாங்கள் ப்ரமோட் பண்ண முடியல. பட் இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், நல்ல காலேஜ் கிடைக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இன்னொரு ஒரு க்ளூ வேணால் சொல்கிறேன். நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சில நல்ல கல்லூரிகளில் டொனேஷன் எந்த கேபிடேஷன் வாங்காமல் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் மட்டும் வச்சு அட்மிஷன் கொடுக்குற சில கல்லூரிகள்லாம் இருக்குது, நல்ல கல்லூரிகள். அந்த கல்லூரியை தேடி கொஞ்சம் தயவு செய்து உங்கள் பையனை அட்மிட் பண்ண வைங்க. மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இஎன்ஐ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நல்ல கல்லூரியில் படிக்க வைங்க. ஏன்னா இனிமேல் நிச்சயம் மெக்கானிக்கல் படித்தாலும் அவனுக்கு கோடிங் ஸ்கில் இருக்கணும், சர்டிஃபிகேஷன். இப்போ ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ கூட நான் சொன்னேன், இனிமேல் எப்படி வேலை கிடைக்கும்னா கம்பெனிகள் 2021 வேலை வாய்ப்பு வந்து கம்பெனி வந்து காலேஜை தேடி போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. 70% ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும்னா போட்டிகள் மூலமாக நடக்கும். ஏன்னா நம்ம படிக்கிற சிலபஸுக்கும் தேவைக்கும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்ம படிக்கிற சிலபஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ காலேஜில் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறாங்க. அது யார் டெஸ்ட் பண்ணுறது? அந்த டெஸ்டிங்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ் வந்து தனி தேர்வுகள் போட்டிகள்லாம் நடத்த போகிறாங்க. அந்த போட்டிகளில் வந்து அவன் திறமையை காமிச்சிட்டா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் சொன்னேன், எந்த கல்லூரியில் இந்த மாதிரி போட்டிகளில் பையனை வந்து மேம்படுத்தி கொண்டு வராங்களோ அந்த கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. நிச்சயமா அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கௌதம் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கௌதம், உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ தேர்ட் இயர் போகிறேன். நான் ஃபர்தராக ஜேஇ எக்ஸாம் வந்து இப்பயே எழுதுறதா இல்லை வந்து டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறம் எழுதுறதா? ரைட், ஜேஇ எக்ஸாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆஸ் அ டிப்ளமோ ஸ்டூடெண்ட் யூ ஆர் எலிஜிபிள் பிகாஸ் யூ வில் பி ட்ரீட்டட் ஈக்குவலன்ட் டு எ +2 ஸ்டூடெண்ட். பட் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஐஐடியில் வந்து லேட்ரல் என்ட்ரி கிடையாது. நிறைய பேர் இப்படி நினச்சி நீங்கள் ஜேஇ முடிச்சுட்டு நம்ம ரெகுலர் லேட்ரல் என்ட்ரி மாதிரி செகண்ட் ஐஐடியில் there is no lateral entry system. ஈவன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் காலேஜில் லேட்ரல் என்ட்ரி கிடையாது. லேட்ரல் என்ட்ரிங்கிறது ஒன்லி கவர்மெண்ட் எய்டட்லையும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜேஇ எழுதலாம். இப்போ நீங்கள் ஜேஇ எழுதும்போது உங்களுடைய 11th and 12th இப்போ ஒரு பையன் சிபிஎஸ்சி லெவல் சிலபஸை வந்து உங்களால் படித்து நல்ல மார்க் வாங்கினா தான் நீங்கள் அந்த லெவலில் எய்ட் பண்ண முடியும். எழுதலாம், நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. பட் ஒரு டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதலாம். பட் உங்களுக்கு வந்து உங்கள் டிப்ளமோலேருந்து அவங்க கேள்வி கேட்க போதில்லை. என்டையர் கேள்விகள் உங்களுக்கு 11th and 12th பொசிஷன் தான் கேட்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் இது பண்ணிடும். நீங்கள் எப்போ எழுத முடியுமா, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் எழுத முடியும். அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் வரும்போது கமிங் நெக்ஸ்ட் இயர் இப்போ 2018 நடக்கிற ஜேஇ எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். பட் கொஸ்டின்ஸ் will be only from 11th to 12th சிபிஎஸ்சி சிலபஸ். ஓகே, நீங்கள் எலிஜிபிள்னாலும் அதுக்கு நீங்கள் தயார் செய்வதற்கு நீங்கள் 11வது மற்றும் 12வது வகுப்பு புத்தகங்களை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். கௌதமுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சரண்யா ஈரோட்டிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட கேள்வி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் சரண்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன? வணக்கங்க சார். சார் எங்க பிரதருக்குங்க சார், பிரதர் வந்து 10th படிச்சிருக்காங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்துங்க கவர்மெண்ட் ஐடிஐல வந்து எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் படிச்சாங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 3 வருஷம் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துங்க சார் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க சார். சரிங்க. இப்போ வந்து எல்எல்பி பண்றதுக்கு இது போதுமாங்க சார்? எல்எல்பிக்கு இது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணுமா சார்? இல்லை, இப்போ வந்து இப்போ எல்எல்பிக்கு என்ன வந்து கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2+3 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஷுட் பி அந்த கிராஜுவேட் வந்து ஒரு டிகிரியை வந்து நீங்கள் எல்எல்பிக்கு வந்து நீங்கள் டிகிரி ரெகுலர் இல்லைனா கரஸ்பாண்டன்ஸ் ஓப்பன் ஸ்கூலில் வந்து பண்ணுறது அங்கே ஒத்துக்கிறது இல்லை. அப்போ 10+2+3 டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு ரிகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டிகிரி வாங்கியிருந்தா யூஜிசி அப்ரூவல் டிகிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் எலிஜிபிள் ஃபார் எல்எல்பி அந்த 3 years கோர்ஸுக்கு எலிஜிபிள். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஈக்குவலன்ஸ் கொடுக்கலையா சார்? இப்போ இன்னும் அந்த அளவுக்கு ஈக்குவலன்ஸ் சில கோர்ஸுக்குலாம் கொடுக்கல சார், சில கோர்சஸ் கொடுக்கல. ஓகே, அடுத்தபடியாக மனோஜ் கிரண் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் மனோஜ் கிரண், உங்களோட சந்தேகம் என்ன?
சார் இப்போ வந்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலான்னு ஒரு ஆசை சார். ஓகே. இப்போ வந்து நான் வந்து யூஜி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நல்லா இருக்குமா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா நல்லா இருக்கும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவரோட இலக்கு எது சார்? கண்டிப்பா இதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் வருத்தம், சில நிகர் பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த யூஜிலே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தப்பு. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி கோர்ஸ் வந்து யூஜியில் வந்து ப்ராட் பேஸ்டாக படிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்பெஷலைஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு ஹேவ் ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நோ டவுட். எடுத்தோன்னே அந்த குறுகிய அந்த நேரோ டவுன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு வரும்போது அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எப்படி ஹவு டெக்னாலஜி மூவ். நேற்று வந்து dice.com சேர்மன் வந்து டெக்னாலஜி நியூஸில், அது ஒரு மொபைல் ஆப் இருக்குது டெக்னாலஜி நியூஸ், எல்லா டெக்னாலஜி நியூஸ் வந்து அதில் அப்டேட் ஆகும். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ வந்து ஹாட்டாக இருக்கிறது ஜாவா அண்ட் பைத்தான். 4 வருஷத்தில் அவுடேட் ஆகிடும். இப்போ கம்ப்ளீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஜாப், நெட்வொர்க்கிங் ஜாப் வந்து கம்ப்ளீட்டாக குறைய போகுது. இப்போ எனக்குலாம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பையன் வந்து ஃபைனல் இயர் சார் நான் நெட்வொர்க்கிங் படிக்கலாமான்னு கேட்குறான். அவன் படித்து விளையும்போது நெட்வொர்க், ஏன்னா எல்லாமே க்ளவுடில் வருது. அடுத்தது ஹைப்ரிட் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ டெக்னாலஜி மாற்றம் வந்து மிக விரைவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ எடுத்தோடனே டோன்ட் நேரோ டவுன். இப்போ நேற்று கூட ஒரு பையன் சொல்கிறான், சார் சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், நிறைய வைரஸ்லாம் வருது, எப்படி நம்ம அதை வந்து இப்போ வந்து அதை வந்து நான் படின்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி வாய்ப்பு நல்லா இருக்குது. ஹூ நோஸ், அடுத்த 3 மாதத்தில் யாராவது ஒரு டெக்னாலஜி கொண்டு வரான், எந்த வைரஸும் எந்த கம்ப்யூட்டரையும் பாதிக்காதபடி ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தாங்கன்னா இது முடிஞ்சு போயிடும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு கெரியர் வந்து டெவலப் பண்ணும்போது ஷுட் ப்ராட் பேஸ்ட். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு எதில் இருக்கோ அதில் வாய்ப்பை வந்து நம்ம டைவர்ட் ஆகிடும். டேட்டா சயின்ஸில் இன்னும் வாய்ப்பு இருக்கா, டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இருக்கா, போங்க. அடுத்தது வந்து மிஷின் கோடிங், மிஷின் லேர்னிங் இருக்கா, அதில் போகணும். ஸோ ஹேவ் அ ப்ராட் லுக். எடுத்தோன்னே டோன்ட் நேரோ டவுன், பிகாஸ் யுவர் ஜஸ்ட் இன் 12th ஸ்டாண்டர்ட். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கிஷோர் ஈரோட்டிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கிஷோர், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க கிஷோர். உங்க தொலைக்காட்சியை பார்க்காதீங்க, தொலைபேசியில் மட்டும் கவனம் செலுத்தி பேசுங்க. கிஷோர், உங்க தொலைக்காட்சியை பார்க்காதீங்க. ஹலோ, நான் 10th முடிச்சிருக்கேன். சொல்லுங்க கிஷோர். ஹலோ, நான் 10th முடிச்சிருக்கேன். சொல்லுங்க, உங்க தொலைக்காட்சியை பார்க்காதீங்க, உங்க தொலைபேசியில் கவனம் செலுத்தி பேசுங்க. கிஷோர் இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தொலைக்காட்சியை பார்த்துட்டே இருக்கிறாரு. கிஷோர், உங்க தொலைக்காட்சியை பார்க்காம நேரடியா தொலைபேசியில பேசுங்க. அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு சார். வாட்ஸ்அப் வாயிலாகவும் கேள்விகள் கேட்குற வாய்ப்பை நம்ம வந்து ஏற்கனவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வாட்ஸ்அப் வழியால் வந்த ஒரு கேள்வி என்னன்னு நம்ம பார்த்துடலாம் சார். Hi sir, I have finished 12th Commerce Group. I am willing to study BCom Actuarial Management. What is the scope and the job opportunities? Actuarial Management கோர்ஸை நான் படிக்கலாமா பிகாமில்? இதுக்கு வந்து வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சார். ரைட், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் காலேஜில் கொடுக்குறாங்க. சில காலேஜில் வந்து இந்த பிகாமில் பல பிரிவுகள் இருக்குது இந்த ஆக்சுவல். பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிக்கிறதுல தப்பு கிடையாது. நான் எடுத்தோடனே எப்பவுமே சொல்லுவேன், அகைன் நேரோ டவுன் பண்ணுறீங்க. இப்போ கூட ஒரு பையன் திருச்சியில், நான் காலேஜ் பேர் சொல்ல முடியல, திருச்சியில் வந்து இந்த ஆக்சுவல் சயின்ஸ் அந்த இது படிக்கிற ஒரு பையன் வந்திருந்தான் யூஜி. ஏபி சார் நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, நான் கேட்கல, நான் கோர்ஸை ஜாயின் பண்ணேன், ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க ஜாயின் பண்ணேன். இப்போ எங்களுக்கு வந்து எந்த கம்பெனியும் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. காரணம், நாங்கள் வந்து இதில் வந்து ஆக்சுவல் சயின்ஸ் மட்டும் படிக்கல, மற்றதும் கூட படிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து வி ஆர் எலிஜிபிள் ஒன்லி வென் யூ டூ மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு. அதனால தான் இது வந்து நான் முதல்ல நிறைய தடவை ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம். ஸோ எடுத்தோடனே இதனால் வந்து பிகாம் ஆக்சுவல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் அக்கௌண்டிங் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நேம் சேக் தான். ஒரு 4 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஆக்சுவல் சயின்ஸில் பெரிய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. பிகாம் படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து யூ கேன் டூ மாஸ்டர்ஸ் டிகிரி. ரெகுலர் பிளெயின் பிகாம் பண்ணால் கூட யூ கேன் கோ டு நீங்கள் எப்படி வேணால் டைவர்ட் ஆகிக்கலாம். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் படிக்கக்கூடாது. எப்பவுமே சொல்லுவேன், பிகாம்னா பிகாம் படிங்க, அதுக்கப்புறம் எதில் வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து வி ஹேவ் டு நோ. இப்போ நீங்கள் பிகாம் படிச்சுன்னா யூ வாண்ட் டு கோ டு ஜேர்னலிசம், யூ கேன் கோ. மாஸ் கம்யூனிகேஷன் போகலாம், எக்கனாமிக் ரிலேட்டட் போகலாமா, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் போகலாமா, போகலாம். எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணலாமா, போகலாம். இந்த மாதிரி வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்காக எப்படி வேணால் நம்ம டைவர்ட் ஆகிக்கலாம். எப்போவுமே இன்றைக்கி சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரலாம், எக்கனாமிக் சேஞ்ச் வரலாம், பிளானிங் கமிஷனுடைய நித்தி ஆயோக்குடைய சேஞ்சஸ் வரலாம்.
என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஈவன் எக்ஸ்டர்னல் திங்ஸ், இப்போ அமெரிக்கா ட்ரம்ப் மேலே வந்த மாதிரி H1B விசா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ ஃப்ரெஞ்சு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஐல் ஆல்சோ ரெஸ்ட்ரிங்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நாம் வந்து எடுத்தோன்னே நேரோ டவுன் பண்ணாமல் ப்ராடர் கேஸில் வந்து கெரியர் டெவலப் பண்ணுங்கள். பிகாம் கிடைக்கலனா வேணால் இந்த மாதிரி கோர்ஸ் எடுங்க, பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் would be பிகாம். நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக பாலாஜி இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் பாலாஜி, உங்களோட சந்தேகம் என்ன? வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல வந்து 5th இயர் இப்போ பண்றோம் எம்டெக். இது அது இசிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன். அவனுக்கு ஃபியூச்சர்ல வேற என்ன பண்ணலாம், வேற கரியர் எது பார்க்கலாம், இல்ல கவர்மெண்ட் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ல 5th இயர். ஓகே சார், இப்போது நீங்கள் இப்போ நாங்கள் வந்து அகெயின் இதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம், தப்பு பண்ணுறோம். நான் வந்து எப்போவுமே சொல்ல, இந்த 5 years இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான். நாங்கள் இது வந்து ஓப்பனிங், நாங்கள் வந்து கிரிட்டிக், சில பேர் எங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் கூட கொடுக்குறாங்க, ஏன் சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு. உண்மை தான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 5 year இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம் சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா, ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் ஜாப்? கண்டிப்பாக கிடையாது. ஆஸ் பர் AICTE ரூல் யூ ஷுட் ஹவ் பீன் டன் பிடெக் அண்ட் எம்டெக். இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். இதுக்கப்புறம் நான் எம்டெக் முடிச்சுன்னா MBA பண்ணால் அது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ஆல்ரெடி யூ காட் அ மாஸ்டர்ஸ் டிகிரி. வேறு வழியில் இப்படி தான் சில பேர் போகிறாங்க. இல்லை ஒன்லி திங், இப்போ நீங்கள் வந்து கேட்டில் வந்து இப்போ வந்து அகைன் நான் கேட் படிக்க சொன்னேன், அகைன் அது வந்து இட்ஸ் ராங் அட்வைஸ். ஏன்னா இப்போ வந்து அடுத்தது வந்து நீங்கள் ஆல்ரெடி எம்டெக் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கோர்ஸ் இருக்குது IITயில் MS by ரிசர்ச், பட் அதோடைய அட்மிஷன் பார்த்தீங்கன்னா த்ரூ வந்து கேட் மூலமாக தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி நேரோ டவுன் ஆயிடுறோம். இப்போ இப்படி நீங்கள் வந்து ஒரே இந்த மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்லாம் எடுக்கும்போது, இதே நம்முடைய நியூஸ் 7 ப்ரோக்ராம்லாம் சொல்லியிருக்கோம். when you take integrated program, make sure that you get placed within the campus. கேம்பஸை விட்டு வெளியே வரும்போது இந்த டிகிரியுடைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடுது. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஒரே அட்வைஸ், உங்கள் பையன் முடிக்க கேம்பஸ் விட்டு வெளியே முன்னாடி ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத சொல்லுங்கள். ஆல் த இப்போ நீங்கள் ISRO சொன்னீங்க, அந்த எக்ஸாம்ஸ் அவங்க இப்போ வந்து கால் ஃபார் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம் பட் வந்து ஹைலி காம்படிட்டிவ். பார்த்தீங்கன்னா ஒரு ISROவில் வந்து ஒரு 40 போஸ்டிங்க்கு ஆல்மோஸ்ட் 80,000 people ஆர் கம்பீட்டிங். பட் யூ ஹாவ் டு பி வெரி குட். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா டைவர்ட் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடி திருநெல்வேலியிலேருந்து இம்ரான் இணைஞ்சிருக்கார். வணக்கம் இம்ரான், உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். ஓகே. எனக்கு வந்து BSc கெமிஸ்ட்ரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இன்னொன்று வந்து BSc கெமிஸ்ட்ரி பண்ணலான்னு ஒரு ஐடியா உண்டு. B மெக்கானிக்கல். இந்த ரெண்டுல எது எடுத்தா எனக்கு நல்லது, எது அதிக வாண்டட் உண்டுன்னு தெரியணும். இல்ல பில எது முதல்ல சொன்ன படிப்பு என்ன? BSc கெமிஸ்ட்ரி அல்லது B மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்படி இல்லனா B மெக்கானிக்கல். ரெண்டுல எது நல்லதா இருக்கும்? நிச்சயமா ஆலோசனை பெறலாம் இம்ரான், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இல்லை இப்போ BSc கெமிஸ்ட்ரி வந்து வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னு கிடையாது. எப்போவுமே வந்து வெறும் BSc கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பெரிய ஜாப் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து when you are taking relative science group, நீங்கள் வந்து ஒன்று மனசில் வச்சுக்கணும், you should be mentally prepared to go for teaching a research job. BSc கெமிஸ்ட்ரி முடித்தோடனே next you have to do MSc chemistry. MSc chemistry டாப் இன்ஸ்டியூஷனில் பண்ணுன்னா ஜாம்னு ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் MSc. ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் MSc ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் MPhil பண்ணலாம். இல்லை MSc கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு திரும்பி இங்கே கேட் எக்ஸாம் எழுதி MS by ரிசர்ச் ப்ரோக்ராம் இந்தியன்ஸ் ஆஃப் சயின்ஸ்லையோ IITலையோ பண்ணணும். இது எல்லாமே வந்து ஹைலி ஸ்கில்டு ஓரியன்ட், நிஜமாகவே உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். சும்மா நான் மேலோட்டமாக ஆர்ட்ஸ் காலேஜில் BSc கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் அதுக்கப்புறம் ஜாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ ஒரு MScக்கு வந்து ஒரு பண்ணும் அப்படின்னா ஒரு 20 சீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40,000 பேர் போட்டி போடுறான் IITயில் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் நார்மல் எனக்கு டீச்சிங் ஜாப் வேணுன்னா இதெல்லாம் தேவையே கிடையாது. BSc MSc B.Ed M.Ed மாதிரி, பட் அகைன் லாங் ரன். அதுக்கு இது வந்து நீங்கள் வந்து இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுக்கலாம். இல்லைனா இன்ஜினியரிங் வந்துச்சுன்னா மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் மெக்கானிக்கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வி ஆர் ஹெட்டிங் ஃபார் எ ஹியூஜ் ஆட்டோமேஷன். இப்போ நீங்கள் எந்த ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னாலும் மெக்கானிக்கலுடைய கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமம் நம்பர்ஸ் தான் இருக்கும். சர்க்கியூட் பிரான்ச்சுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும். இது என்னமோ ஒரு தெரியல, பிகாஸ் என்டையர் வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன். கேன் யூ பிலீவ் ஜெர்மன் நாட்டில் வந்து மெக்கானிக்கல் பிரிவே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, கம்ப்ளீட்டாக மெக்கட்ரானிக்ஸை மாற்றுறாங்க. என்னுடைய பிரிவு வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கில் வந்து கல்லூரி தான் சார் முக்கியம். அந்த கல்லூரியில் வந்து எப்படி சிலபஸை தாண்டி கம்பெனி எதிர்பார்க்குற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். ஸோ வந்து அப்படி நீங்கள் ஓகே நான் மெக்கானிக்கலில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் படிக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு குவெஸ்ட் குளோபல்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து ஆல் இண்டியா ஸ்கில் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க.
அது நீங்கள் செகண்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை சார் நான் மெக்கானிக்கல் படிக்கும்போது சேஃப்டி சைடில் போகணும், நிபாய்ஷன் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை நான் வந்து சார் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்து ப்ளம்பிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து என்டையர் ஆட்டோமேஷன் பில்டிங் ஆகிட்டு இருக்கு. ப்ளம்பிங்லேயும் ஆட்டோமேஷன் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கும்போது இன்டர்நேஷனல் ப்ளம்பிங் அசோசியேஷன் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும். இதெல்லாம் காலேஜில் சொல்லி தருவாங்களா? சத்தியமாக சொல்லி தர மாட்டாங்க. அவங்களுக்கும் சில பேருக்கு தெரியாது. நான் வந்து குறை சொல்ல, நான் அவங்களுடைய ஜாப் வந்து டீச் பண்ணுறது. கெரியருங்கிறது டிஃப்ரெண்ட், லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட், டெக்னாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் லேர்னிங் தான் உங்களுக்கு காலேஜில் சொல்லி தருவாங்களோ, டெக்னாலஜி அப்டேட் அண்டு ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்களாவே சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு வேண்டிய திறமைகளை வளர்த்துக்கிட்டு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்தது மெக்கானிக்கல் படிக்கும்போது ஜெர்மன் லாங்குவேஜ் கொஞ்சம் கற்றுக்குவாங்க. ஃப்யூச்சரில் ஜெர்மன் அண்ட் ஜாப்பனீஸ் வில் ஹேவ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜெர்மன் லாங்குவேஜில் A1 A2 லெவல், ஜாப்பனீஸில் N5 N4 N3 வரைக்கும் பண்ணால் வாய்ப்புகள் பல மடங்கு மெக்கானிக்கலில் உங்களுக்கு கூடும். நிச்சயமாக நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட இன்றையிலேருந்து நிகழ்ச்சி அரை மணி நேரம் மட்டும்தான் ஒளிபரப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்ற நிகழ்ச்சியோட கடைசி அழைப்பாளர் சாந்தி திருவள்ளூர்லேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சாந்தி, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஒரு டவுட் சார். என் பையன் பிஇ மெக்கானிக் எடுக்கணும்னு இருக்காங்க சார். 108 கட் ஆஃப். கவுன்சிலிங் பீட் பண்ணலாமா இல்லை எப்படின்னு தெரியலங்க சார். அதுதான் கேட்கலான்னு ஆலோசனை. ஓகே ஜேபி சார், 118 அவங்களோட கட் ஆஃப். இல்லை, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன் வந்து கம்மியாக வந்திருக்குங்க. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இது வந்து தவறான சில பேர் செய்திகள் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று நல்லா கவனிங்க. நான் வந்து பார்க்குற 10 பேரில் 5 பேர் கேட்குறேன், ஜேபி சார் நீட் எக்ஸாம் நான் வந்து ஒரு வருஷம் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னேன். எனக்கு தெரிஞ்சு வெறும் நீட் மார்க்கில் அடிப்படையில் அரசு வந்து இப்போ மெடிக்கல் கொடுக்குறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஸ்டேட் போர்டு மாணவர்களில் அட்லீஸ்ட் 5000லேருந்து 10,000 பேர் வந்து எங்கேயுமே ஜாயின் பண்ணாமல் முழுமையாக நீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். இப்போ இந்த 10,000 பேர் வெளியே போகும்போது அது அதோடைய இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃபில் இருக்கும், இன்ஜினியரிங் கட் ஆஃபில். ஸோ கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் 118ங்கிறது ரொம்ப குறைவான மார்க்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும்னா இப்போ வந்து 1 லட்சம் அப்ளிகேஷன் தான் டவுன்லோடே ஆயிருக்கு. இன்னும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. 2 லட்சம் பக்கம் சீட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி எலிஜிபிலிட்டி இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து கல்லூரி கிடைக்கும். பட் நல்ல கல்லூரி அப்படின்னு கேட்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க். தயவு செய்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் இப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஆய்வு செய்து இருக்கிறதுல பெஸ்ட்டு போங்க. இல்லை உங்கள்கிட்ட வசதி இருந்தால் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் சைடில் போகிறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்வேன். நிச்சயமாக அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். கடந்த அரை மணி நேரமாக கல்வி சார்ந்த பல்வேறு தகவல்களை நம்ம ரெகுலராக அந்த 1 மணி நேரத்தில் வழங்குற இதை விட அதிகமாக அப்ஸ்ட்ராக்டிவாக இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்ம பகிர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாகவே இருந்திருக்கும். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் ஒரு விருந்தினரோடு நாளை மீண்டும் சந்திக்கலாம். இது யூரோப் ஸ்டடிஸ் என்று வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை feedback@ns7.tv என்ற மின்னஞ்சல் முகவரியில் தெரிவிக்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.